இனமான தொப்புள் கொடி உறவுகளுக்கு இனிய வணக்கம். உறவுகளே, இந்த காணொலி பதிவோட நோக்கம் என்னென்னா, கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஆப்பநாடு மறவர் சங்கம் ஐயா தியாகி இம்மானுவேல் சேகரனார் அவருடைய மணிமண்டப கட்டட பணியை தடை செய்யக்கோரியும், அந்த அரசாணையை தடை செய்யக்கோரியும் வழக்கு ஒன்றை நீதிமன்றத்தில் தொடர்ந்திருந்தாங்க. அந்த வழக்குடைய விசாரணை நேற்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நடைபெற்றது. அதில் நடைபெற்றதில் மதுரை கிளை, சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பு ஒன்று வெளியிட்டிருக்கு. அப்படின்னா, அரசோடைய செயல்பாடில் நீதிமன்றம் தலையிட முடியாது. அரசு வெளியிட்ட ஆணையை நீதிமன்றத்துக்கு தலையிட இது கிடையாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு ஒன்று வெளியிட்டுச்சு. அந்த தீர்ப்பு ஒட்டுமொத்த தேவேந்திர குல மக்களுக்கும் மகிழ்ச்சி நிகழ்ச்சியை தருது. மேலும் இந்த வழக்கில் வாதாட வந்திருந்த என் இனமான தொப்புள் கொடி உறவுகள் வழக்கறிஞர்கள் அனைவருக்கும் டிகேவி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக மிகப்பெரிய நன்றியையும் தெரிவிச்சுக்கிறோம். மேலும் இதே போல் மதுரை விமான நிலையத்தை சுற்றியுள்ள சென்னை உடைப்பு கிராம மக்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அரச பயங்கரவாத நிகழ்வையும் மதுரை நீதிமன்றத்தில் வழக்கொன்றை தொடர்ந்து அதற்கு தற்காலிகமாக தடையாணையை பெற்றுத்தரவும் இந்த வழக்கறிஞர் உறவுகள் முன்வர வேண்டும். ஏன்னா, நம்மளோட மக்கள் தன்னுடைய உடைமைகளை, வீடுகளை, நிலங்களை இழந்து எங்கு செல்வதென்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கும் இந்த சூழலில் நமது சமூகத்தில் உள்ள அனைத்து வழக்கறிஞர் உறவுகளும் இந்த வழக்கில் வாதாடுவதற்கு முன்வர வேண்டும், வழக்கு தொடர்வதற்கு முன்வர வேண்டும். அதுதான் ஒட்டுமொத்த மக்களுடைய வேண்டுகோள். மேலும் இது மாதிரியான நம் சமூகத்தில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு ஒடுக்குமுறைகளுக்கும் நீதி காண்பதற்காக நம் வழக்கறிஞர் உறவுகள் முன்வர வேண்டும். அதுதான் அனைத்து தேவேந்திர குல மக்களுடைய வேண்டுகோளும் கூட. மேலும் ஒரு முறை ஐயாவின் மணிமண்டப கட்டட பணி தொடர்வதற்கு வாதாடிய அனைத்து வழக்கறிஞர் உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.